கேரளாவின் வயநாட்டில் உள்ள சூரல் மலையில் மேலும் பலர் மண்ணில் புதைந்திருக்கலாம் என்பதால் மீட்புப் பணியில் உதவ நாய்கள் வரவழைக்கப்பட்டுள்ளன. 2ஆம் நாளாக ஹெலிகாப்டரும் மீட்புப் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. கூடுதல் தகவல்களை நமது சிறப்பு செய்தியாளர் முகிலனிடம் கேட்கலாம். முகிலன், தற்போது வரை மீட்புப் பணிகளில் எவ்வளவு பேர் மீட்கப்பட்டிருக்கிறார்கள்? இன்னும் எத்தனை பேர் உள்ளே மாட்டிக்கொண்டிருப்பதாக கருதப்படுகிறது? விவரங்கள். ஜெனிஃபர், நேற்று மதியம் முதல் இந்த மீட்பு பணிகளானது சுறுசுறுப்படைந்திருக்கிறது. அதாவது ஏற்கனவே செல்ல முடியாத பல பகுதிகளுக்கு இந்த மீட்பு படையினர் ஏற்கனவே சென்று விட்டனர். அந்த மீட்பு பணிகளானது அங்கு நடைபெற்று வருகிறது. இன்று காலை முதல் இந்திய விமானப்படைக்கு சொந்தமான அந்த 2 ஹெலிகாப்டர்களும் தற்போது இந்த மீட்பு பணியில் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. அதே போல மோப்ப நாய்களும் கொண்டு வரப்பட்டு அந்த சிக்கியிருக்கக்கூடியவர்களை கண்டுபிடிப்பதற்கான பணியும் தொடங்கியிருக்கிறது. குறிப்பாக சூரக்கல் மற்றும் அந்த முண்டக்கை வகை பகுதிகளில் இன்னும் பல அடிக்கு மணல் சூழ்ந்திருப்பதால் அது கீழே, அதாவது இந்த மணலுக்கடியில் யாரேனும் சிக்கியுள்ளனரா அல்லது உள்ளனரா என்பதையெல்லாம் கண்டறிவதற்கு இந்த மோப்ப நாய்கள் தற்போது பயன்படுத்தப்பட்டு வருகிறது. மிக முக்கியமாக இந்த இராணுவத்தினர் மேற்கொள்ளக்கூடிய இந்த மீட்பு பணிகளில் ஒரு சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. அதாவது சூரல் மலை என்பது மண்டக்காய்க்கு செல்வதற்கான ஒரு கேட்வேயாக நாம் புரிந்து கொள்ளலாம். அங்கதான் ஒரு பாலம் இருக்கு. அந்த பாலம் இந்த லேண்ட்ஸ்லைட்ல முற்றிலுமாக அடித்து செல்லப்பட்டிருக்கு. இதனால் கனரக மீட்பு வாகனங்கள் எதுவுமே சூரமலையா இருக்கட்டும், சூரமலையில் இருக்கக்கூடிய இந்த இன்டீரியரா இருக்கட்டும், இல்ல முண்டக்காயா இருக்கட்டும், அந்த பகுதிகளுக்கு இன்னும் இந்த வாகனங்கள் கனரக மீட்பு வாகனங்கள் செல்ல முடியவில்லை. அதனால இந்த ஹெலிகாப்டரை டிபெண்ட் பண்ணி தான் இந்த ரெஸ்கியூ ஆபரேஷன்ஸ் ஆனது போயிட்டு இருக்கு. தற்போது சூரல் மலையிலையும் ஒரு தற்காலிக இரும்பு பாலம் அமைப்பதற்கான பணிகள் தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. இது மட்டும் இல்லாமல் இந்த முண்டக்காய் பகுதியிலிருந்து தூரல் மலா என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதியிலேயும் ஒரு தற்காலிக இரும்பு பாலத்தை அமைப்பதற்கான பணிகளை தற்போது இந்திய ராணுவம் தொடங்கி இருக்கிறது. இந்த தற்காலிக இரும்பு பாலங்கள் அமைக்கும் பட்சத்தில் இந்த கனரக மீட்பு வாகனங்கள், அதாவது பொக்லைனாக இருக்கட்டும், இல்ல பெரிய ஆர்மி ட்ரக்குகளா இருக்கட்டும், இதுகளெல்லாம் இந்த வாகனங்கள்லாம் உள்ளே செல்லும் போது அங்க சிக்கியிருப்பவர்களை மீட்பதா இருக்கட்டும், இல்ல மீட்பு படை வீரர்களை அதிகப்படியாக உள்ளே கொண்டு போவதற்கு மிக வசதியாக இருக்கும். அதனால் தற்போது இந்திய ராணுவம் இந்த தற்காலிக இரும்பு பாலங்களை அமைப்பதற்கான வேலைகளில் மும்முரம் காட்டி வருகிறது. குறிப்பாக பெங்களூருல இருந்து இந்த தற்காலிக இரும்பு பாலங்களை அமைப்பதற்கான அந்த இரும்பு பில்லர்ஸா இருக்கட்டும், இல்ல அந்த பீம்ஸா இருக்கட்டும், அதெல்லாம் தற்போது இந்திய விமானப்படைக்கு சொந்தமான அந்த C-17 விமானத்திலிருந்து தற்போது கேரளா கொண்டு வரப்படுகிறது. ஜெனிஃபர், விரிவான தகவல்களை அளித்ததற்கு நன்றி முகிலன்.